புளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெசிபி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இதுங்க. இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். 4 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தையும் கடலைப்பருப்பையும் ஃபஸ்ட்டே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுபட்ட உடனே காஞ்ச மிளகாவும் மிளகு வெந்தயம் போட்டு இது கூடவே அப்படி வெறும் சட்டியில் லைட்டாக என்ன செஞ்சுக்கோங்க, கறியை விடாமல் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்பு சூட்டில் சட்டி சூடாக இருக்கும் தெரியுமா, அந்த சூட்லேயே கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டு அப்படியே என்ன செஞ்சிங்கன்னா வறுத்துடுங்க. ஃபஸ்ட்டே போட்டால் கரிஞ்சிரும். இது கூடவே 1 ஸ்பூன் வறுத்த மல்லிப்பொடி என்கிட்ட இருந்தது, அதனால் பொடியாகவே போட்டுட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதை ஆற விட்டு மிக்சியில் அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. முழு மல்லியாக இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டா போதும். நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிதத்தை பொரிய விட்டுட்டு ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்ச புளிசாத பொடி இது கூடவே சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான புளி கரைசலை இது கூட சேர்த்துட்டு நல்லா என்ன செஞ்சுக்கணும், கிளறிவிடுங்க. அழகான பேஸ்ட் மாதிரி வரும். இந்த பேஸ்ட்டை நல்லா ஆற வச்சு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம சுடு சாதத்தில் நம்ம பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படியே புளி சாதம் ஆயிரும். இதை வந்து நான் உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு நல்ல இந்த பேஸ்ட் பதத்துக்கு வந்த உடனே குக்கர் சாதம் தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ள 4 பேருக்கும் தான். நல்லா கிளறி எடுத்துட்டோன்னா சூப்பரான புளி சாதம் ரெடிங்க. இதே மெத்தடில் செஞ்சு